வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல வெளியான அவனு 2 அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான ஹாரர் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதை பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு கதை இன்னும் தெளிவா புரியும். நான் லிங்கை கொடுக்குறேன், பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க. இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்டே நம்ம ஹீரோக்கு பயங்கரமா காயம்பட்ட மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஹீரோனும் அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பேய் போயிருச்சுன்ற மாதிரி தான் நமக்கு காமிச்சிருப்பாங்க. ஆனா இவங்க ஹாஸ்பிட்டல் இருக்கும் போது பேய் இருக்கு பாத்தீங்களா, இவங்களை ஃபாலோ பண்ணி இந்த இடத்துக்கும் வந்துருது. இப்ப ஹஸ்பண்டுக்கு ஆபரேஷன் எல்லாம் முடிஞ்சிருது. அவரும் படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. ஹீரோனும் தூங்கலான்ற மாதிரி பக்கத்துல இருக்க சோஃபால படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. பேய் தான் திரும்பி வந்துருச்சுல, திரும்பி இவங்க கிட்ட தப்பெல்லாம் நந்துக்க ஆரம்பிக்குது. இவங்க சாரி ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகுது. அந்த பேய் தான் இழுத்துட்டு இருக்க போல. சட்டுனி உங்களுக்கு அந்த உணர்வு வருது. இவங்க எந்திரிச்சிடுறாங்க. கேப்டன் ராஜு தான் திரும்பி வந்துட்டானா அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி பாக்குறாங்க. ஆனா பெருசா அவன் வந்த மாதிரி தெரியல. அதனால இவங்களும் ஃப்ரீயா விட்டுறாங்க. ஹீரோக்கு அடிபட்டிருக்கல, இதை பத்தி ஹீரோவோட பேரண்ட்ஸ் கிட்ட இவங்க ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க. பேரண்ட்ஸ் கிளம்பி வந்துட்டு இருந்திருப்பாங்க. கார் ஆக்சிடென்ட்ல பேரண்ட்ஸ் இறந்து போயிடுறாங்க. இப்ப ஹீரோ கிட்ட சொல்லவும் முடியாதுல, அதை நினைச்சு ஹீரோயின் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ சில நாட்கள்ல தேடி வந்துடுறாரு. பேரண்ட்ஸ்க்கு இறுதி சடங்கு சரியா செய்ய முடியாம இருந்திருக்கும். அதனால தான் காசில இறுதி சடங்குல இவர் செஞ்சுட்டு இருக்காரு. அங்க இருக்க பூசாரி இருக்காரு பாத்தீங்களா, மேற்கொண்டு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. தள்ளி இருக்க ஹீரோனும் இப்ப ஹஸ்பண்டுக்கு பக்கத்துல வந்துடுறாங்க. ரெண்டு பேருமே அந்த சாமியாருக்கு தர வேண்டிய காசெல்லாம் தந்துடுறாங்க. அப்பதான் வேற ஒரு அகோரி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இதை வச்சுக்கோ, இதை வச்சுட்டு எனக்கு 1000 ரூபாய் தா, உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதெல்லாம் பக்கத்துல இருந்து அந்த சாமியார் கவனிக்கிறாருல, இந்த மாதிரி இங்க நிறைய விற்பாங்க, இதெல்லாம் வாங்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இந்த அகோரி இருக்காருல, அவன் இன்னும் உன்னை பின்தொடர்ந்துட்டு தான் இருக்கான். இதை வாங்கிக்கோ, இதுதான் உன்னை காப்பாத்தும், அடுத்த 1 வருஷம் நீ கவனமா இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. என்ன கேப்டன் ராஜுவை பத்தி எல்லாம் இவர் சொல்றாரு அப்படின்ற மாதிரி ஹீரோனும் யோசிக்கிறாங்க. இதை தாலியில தான் சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. சரின்ற மாதிரி இவங்களும் காசு கொடுத்து வாங்கிக்கிறாங்க. உடனே தாலியில கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணது மோகன் தானே. இப்ப மோகனுக்கு ஹீரோவும் நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. மோகனும் உனக்காக புதுசா ஒரு வீடை பார்த்துட்டேன், நம்ம அந்த இடத்துக்கு போலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க ரெண்டு பேரையும் புது வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. பெரிய அபார்ட்மெண்டா இருக்கும், ஆனா ரெண்டு பிளாட்டா பிரிஞ்சிருக்கு. இவரும் இவங்களோட பிளாட்டுக்கு கூட்டு வந்துட்டு இருக்காரு. பக்கத்து பிளாட்ல பார்த்தா சரக்கு பாட்டிலாம் வெளியே இருக்கு. என்ன இவ்வளவு சரக்கு பாட்டில் இருக்கு அப்படின்ற மாதிரி கவனிச்சுக்கிட்டே வராங்க. அந்த வீட்டை சேர்ந்தவரும் ஜன்னல் வழியே இவங்க போறதெல்லாம் பாக்குறாரு. பாஸ்வேர்டு போட்டு தான் கதை ஓபன் பண்ண முடியும். மோகனும் பாஸ்வேர்டு போட்டு ஓபன் பண்ணிடுறாரு. அந்த வீடு மாதிரியே இங்கேயும் டெக்னாலஜி எல்லாம் சூப்பரா இருக்கும், ஒவ்வொன்றத்தையும் பாருங்கன்ற மாதிரி காமிச்சிட்டு இருக்காரு. ஃபேன் பட்டன் ஆன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஃபேனு கொஞ்சம் கீழே இறங்கி சுத்தும். அப்படி ஆஃப் பண்ணிட்டோம்னா மேலே போயிடும். இந்த மாதிரி ஒவ்வொரு இடமும் சூப்பரா இருக்கு. அதெல்லாம் இவரும் சுத்தி காட்டுறாரு. இவங்க 3 பேர் சேர்ந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, இதெல்லாம் பக்கத்து வீட்டு நபரும் காதை வச்சு கேட்டுட்டு இருப்பாரு. இப்ப மோகன் வர மாதிரி தெரிஞ்சோன்னே இவர் வேகமா இவரோட வீட்டுக்கு வந்துடுறாரு. இப்ப மோகன் நடந்து போகும்போது இவரை நிறுத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. எதுக்காக வந்திருக்கன்னு கேக்குறாரு. என் ஃப்ரெண்டும் என் ஃப்ரெண்டோட ஒய்ஃபும் தான் பக்கத்து வீட்டுக்கு குடி வந்திருக்காங்கன்ற மாதிரி மோகன் சொல்லிட்டாரு. அவங்க தானே குடி வந்திருக்காங்க, நீ எதுக்காக இந்த இடத்துக்கு வந்த அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. ஏன் விட்டு போக வர மாட்டாங்களா, அதுக்காக தான் வந்தன்ற மாதிரி மோகன் சொல்லிட்டாரு. அடிக்கடி இந்த வழியா வர வேலை எல்லாம் வச்சுக்காத, அவ்வளவுதான் சொல்லுவேன்ற மாதிரி இந்த நபர் பேசுறாரு. என்ன இப்படி எல்லாம் பேசுறாருன்னு மோகனும் யோசிச்சுட்டு கிளம்பிடுறாரு. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோயின் கூட ரொமான்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்பன்னு பார்த்து யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. கதவை திறந்து பார்த்தா இந்த நெய்பர் தான் வந்திருக்காரு. ஓஹோ, நீங்க தான் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபான்னு கேக்குறாரு. ஆமான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு, ஃபேக்கா கூட இந்த மாதிரி நிறைய பேர் ஏமாத்துறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நாங்க ஏன் அந்த மாதிரிலாம் ஏமாத்த போறோம், நாங்க உண்மையிலேயே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. சரி, தேவையில்லாம சத்தம்லாம் போடக்கூடாது, இருக்கிற இடம் தெரியாம இருக்கணும்ன்ற மாதிரி இவர் இங்க இருந்து கிளம்புறாரு. என்ன இந்த மாதிரிலாம் பேசிட்டு போறாரு, நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கவன் இப்படியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. அவரோட வீட்டுக்கு வந்த நெய்பர் இருக்காரு பாத்தீங்களா, காலையில நேரத்திலேயே சரக்கெல்லாம் ஊத்தி குடிச்சிட்டு இருக்காரு. வந்தவங்க மேல எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி அவரோட ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டாரு. இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியல, நம்ம தான் கவனமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. மேற்கொண்டு சரக்க ஊத்தி குடிச்சுக்கிட்டே இருக்காரு. என்ன இவ்வளவு சரக்க குடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி அவரோட ஒய்ஃபும் சோகமா பாக்குறாங்க. இப்ப ஹீரோவோட வீட்டை நமக்கு காட்டுறாங்க. ஹீரோக்கு முதுகுல அடிபட்டதுல, அதனால ஹீரோனும் முதுவெல்லாம் அமுக்கி விட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ சடனா அவங்க கையை பிடிச்சு அவங்கள பெட்ல படுக்க வச்சிடுறாரு. அவங்க கூட ரொமான்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்தே இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா இருந்திருக்க மாட்டாங்க. அதனால தான் இப்ப சந்தோஷமா ஒன்னா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த 2 பிளாட் மட்டும் தனியா இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா, இப்ப கேட் ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகுது. அதாவது கேப்டன் ராஜுவோட ஆவி வந்துருச்சுன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேர் ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது இவங்க வீட்டு கதவும் ஓபன் ஆகுது. ஆட்டோமேட்டிக்கா தான் ஓபன் ஆகுது. யாரோ போன மாதிரியே பக்கத்து வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால காலிங் பெல் அடிக்கிறாரு. இந்த நேரத்துல யாரு காலிங் பெல் அடிக்கிறது அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கடுப்பா தான் கதவை திறக்கிறாரு. பக்கத்து வீட்டு நபர் இருக்காருல, யார் உங்க வீட்டுக்கு வந்ததுன்னு கேக்குறாரு. யாரும் வரலன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இல்ல யாரோ போனதை நான் பார்த்தேன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு.
அந்த கதவை கூட பாருங்க திறந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் காட்டுறாரு. அதான் யாரும் வரலன்னு சொல்றல, ஏன் சார் டார்ச்சர் பண்றீங்கன்ற மாதிரி ஹீரோவும் கதவை சாத்திடுறாரு. அவர் கதவை சாத்தினதுக்கு அப்புறமா இவர் வெளியே இருந்து பேசிட்டு இருக்காரு. இவரோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, ஏங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க, உள்ள வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறாங்க. நீ போ நான் வரேன்ற மாதிரி இவர் சொல்றாரு. யாரு போயிருப்பா அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல யோசிக்கிறாரு. இந்த பக்கத்து வீட்டுக்காரன் சரியான தொல்லையா இருக்கான்ற மாதிரி ஒய்ஃப் கிட்ட ஹீரோ புலம்புறாரு. எனக்கு மூடே அப்செட் ஆயிடுச்சு, நம்ம படுப்போம்னு சொல்லிட்டாரு. இப்ப ரெண்டு பேருமே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்பதான் கேப்டன் ராஜுவோட ஆவி இருக்கு பாத்தீங்களா, ஈரனுக்கு பக்கத்துல வருது. ஈரனை தப்பாலாம் டச் பண்ணணும்னு நினைக்குது. ஆனா ஈரனோட தாலில அந்த அகோரி கொடுத்த டாலர் இருக்கு பாத்தீங்களா, அதனால இவனால டச் பண்ண முடியல போல. எதுவுமே பண்ணாம இந்த இடத்தை விட்டு இவன் கிளம்புற மாதிரி காட்டுறாங்க. இப்ப காலையில ஈரனோ கண் முழிச்சு இவங்களோட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நைட்டிய கலெக்டர் மாதிரி வந்த ஈரனோ சட்டு நிறுத்திடுறாங்க. ஏன்னா அந்த வீட்டுல கேப்டன் ராஜுவோட ஆவி இவங்க குளிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருந்தது பாத்தீங்களா, அதனால சுத்தி முத்தி இவங்களும் கவனிக்கிறாங்க. யாரும் இருக்க மாதிரி தெரியலன்னு தெரிஞ்சோன்னா இவங்களும் இந்த இடத்துல குளிக்கலாம் ஆரம்பிக்கிறாங்க. இப்ப மோகனும் ஹீரோவை கூட்டு போறதுக்காக காலையில வந்திருக்காரு. இதை கவனிச்ச நெய்பர் இருக்காருல்ல, இப்ப எதுக்காக வந்திருக்கேன்னு கேக்குறாரு. என் ஃப்ரெண்டை கூட்டு போறதுக்காக வந்திருக்கேன்னு மோகனும் சொல்லிட்டாரு. ஃபேமிலி இருக்கிற இடத்துல இந்த மாதிரி தான் போயிட்டோம் வந்துட்டோம் இருப்பீங்களா, நீ சும்மா சும்மா இந்த பக்கம் வந்தேன்னு வச்சுக்கோ, மேனேஜ்மெண்ட்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த நெய்பர் கோவமா பேசிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ வந்தோன்னா ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிச்சிடுறாரு. நைட்டு எங்களுக்கு தொல்லை கொடுத்தாரு, இப்போ உனக்கு தொல்லை கொடுக்குறாரா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. சாரி மச்சான், வீட்டை பத்தி நல்லா விசாரிச்சேன், ஆனா நெய்பருங்களை பத்தி விசாரிக்காம விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ரெண்டு பேருமே வேலை பார்க்கறதுக்காக ஆபீஸ்க்கு வந்துடுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஒரு சயின்டிஸ்டுக்கு கீழே வேலை பார்க்கறாங்க. அந்த சயின்டிஸ்டும் இறந்ததுக்கு அப்புறம் மனுஷங்க ஆன்மாவா மாறிடுவாங்க, இந்த உலகத்துல உலாவுவாங்க, அது எப்படியாவது நம்ம ப்ரூவ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி தான் ஆட்கள் கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஹீரோவோட டீமை பொறுத்த வரைக்கும் சஞ்சனான்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்கள ஒரு விஷயத்தை கேப்சர் பண்ண சொல்லிட்டாரு. அதாவது டாக்டர் கிட்ட பேசி ஒரு நபர் தான் இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. அவர் எந்த நேரம்னாலும் சாவலாம், செத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது பாப்போன்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. சஞ்சனாவும் நடக்கிற விஷயத்தெல்லாம் ரெக்கார்ட் பண்றாங்க. திடீர்னு அந்த நபரை வச்சிருக்க கிளாஸ் இருக்கு பாத்தீங்களா, தன்னால உடையுது. அதே மாதிரி பக்கத்துல இருக்க டோர் ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகுது. இதெல்லாம் இவங்க ஆச்சரியமா இந்த இடத்துல பார்த்துட்டு இருக்காங்க. அவுட்புட்டை நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சயின்டிஸ்ட் சொல்லிட்டாரு. எல்லாருமே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஈரன் இருக்காங்கல்ல, கேண்டில் லைட் டின்னருக்கான ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேன் ஆஃப் பண்ணுன்ற மாதிரி ஆஃப் பண்றாங்க, அதுவும் மேல போயிருது. இவங்க அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது தான் கரெக்டா ஹீரோ வராரு. இவங்களும் சந்தோஷமா ஹீரோவை வெல்கம் பண்றாங்க. ஹீரோ இவங்களுக்காக ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்திருக்காரு. இதை நீ போட்டுவான்னு சொல்லிட்டாரு. அது ரொம்ப சின்னதா இருக்கு, ரொம்ப சின்னதா இருக்கு, வேணான்ற மாதிரி சொல்றாங்க. ப்ளீஸ் போட்டுவான்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. சரி போடுறன்ற மாதிரி இவங்களும் போடுறதுக்காக உள்ள வந்துடுறாங்க. ஈரனும் போட்டு கண்ணாடியில பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த ரூம் கதவு ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகுது. கேப்டன் ராஜு தான் வராரு போல. திடீர்னு இவங்க ஜிப்பை யாரோ இழுக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது. இவங்க பயத்துல கத்திடுறாங்க. ஈரவும் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கிறாரு. அந்த கேப்டன் ராஜு திரும்பி வந்துட்டான் போல, ஜிப்பை யாரோ திறந்த மாதிரி இருந்ததுன்னு சொல்றாங்க. டைட்டா இருந்ததுனால அது கிழிஞ்சிருக்கும், நீ சாரியே கட்டிட்டு வான்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ஒய்ஃபன் திரும்பி சாரிக்கு மாறிடுறாங்க. இவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆயிருக்கும், அதை தான் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்கல்ல, அந்த பேயும் எப்படியாவது இந்த தாலியை கலட்டணும் அப்படின்ற மாதிரி யோசிக்குது. அடியில இருந்து அந்த ஸ்க்ரூவை கொஞ்சம் கொஞ்சமா லூஸ் பண்ணுது. ஸ்க்ரூ கொஞ்சம் மேல ஏறிடுச்சுல, அதனால தாலி அதுல மாட்டிட்டு இருக்கு. இதெல்லாம் கவனிக்காம ஈரன் எந்திரிச்சிருவாங்க, அதனால தாலி சட்டுன்னு அருந்துருது. அப்புறமா இதை சரி பண்ணிக்கலாம்னு யோசிக்கிறாங்க. தண்ணி வேற கீழே சிந்திரும், அதனால துடைக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் கிச்சனுக்கு வந்துடுறாங்க. துணியெல்லாம் தேடிட்டு இருக்காங்க. கீழே இருக்க தண்ணியில ஃபுட் பிரிண்ட்ஸ் நமக்கு தெரியுது. கேப்டன் ராஜு தான் கிச்சனை நோக்கி நடக்கிறான்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதுக்குள்ள ஹீரோ இருக்கார்ல, தெரியாதனமா தண்ணியில ஸ்லிப் ஆன மாதிரி கீழே விழுந்துடுறாரு. இதனால ஒய்ஃப் வேக வேகமா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறாங்க. அதே மாதிரி தாலியும் எடுத்து மாட்டிக்கிறாங்க. ஈரனும் மோகன் கிட்ட இந்த தகவலை சொல்லியிருப்பாங்க. மோகன் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு டாக்டரை கையோட பிளாட்டுக்கு கூட்டு வராரு. இவங்க ரெண்டு பேருமே கிராஸ் பண்ணி போறதை இந்த நெய்பர் கவனிச்சிடுறாரு. இந்த நைட்டு நேரம் வேற ஒரு நபரும் அவன் கூட சேர்ந்து வராரு. எனக்கு என்னமோ இவங்களை பார்த்தாலே தப்பா படுது அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃபு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. வந்த டாக்டரும் ஹீரோவை செக் பண்ணி பாக்குறாரு. பெருசா காயெல்லாம் பட்டிருக்காது. இந்த பெயின் கில்லரை மட்டும் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி எழுதி தந்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருமே கிளம்பி போறாங்க பாத்தீங்களா, இதையும் அந்த நெய்பர் கவனிச்சிட்டு இருக்காரு. கவனிச்சது போதும், படுக்கிறதுக்கு வாங்கன்ற மாதிரி அந்த நெய்பரோட ஒய்ஃப் சொல்றாங்க. நீ போ, நான் டைமிங்கை நோட் பண்ணுன்ற மாதிரி நோட்லாம் பண்றாரு. ஹஸ்பண்ட் காயப்பட்டதை நினைச்சு ஈரனோ ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவரோட நெஞ்சோட சாஞ்ச மாதிரி படுத்து தூங்கிடுறாங்க. இப்ப மறுநாள் வேலையில நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா அந்த கண்ணாடி உடஞ்சது பாத்தீங்களா, இப்பதான் வீடியோவை செக் பண்றாங்க. அந்த ஆன்மா தான் வெளியே வந்திருக்கு போல, எங்க போறது அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி பாக்குது. அதுக்கப்புறம் கதவை ஓபன் பண்ணி வெளியே போகுது. இதனால தான் கதவு ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆன மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை பாக்குற எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. நம்ம தேவையான ரிப்போர்ட் எல்லாம் ரெடி பண்ணி மேல் இடத்துக்கு இந்த விஷயத்தை கொண்டு போகணும்னு பேசிக்கிறாங்க. ஈரனும் வீட்டுக்கு தேவையான மாவெல்லாம் அரைச்சிட்டு இருக்காங்க. கேப்டன் ராஜுவால இவங்களை டச் பண்ண முடியல, எப்படியாவது தாலியை கலட்ட வைக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறான். மேல லைட் இருக்கு, அந்த லைட்டு மாவுல விழுற மாதிரி பண்ணிடுறான். மாவெல்லாம் இவங்க மேல தெரிச்சிருது. இதனால இவங்களும் குளிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப குளிக்கிறதுக்காக பாத்ரூம்க்கு வந்துடுறாங்க. தாலியில மாற்ற இடம் டேமேஜ் ஆயிருக்கும், அதனால இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, தாலியை கலட்டி பக்கத்துல வச்சிடுறாங்க. இந்த கேப்டன் ராஜு என்ன பண்றான்னா, தண்ணி அந்த தாலியில படுற மாதிரி பண்ணிடுறான். இப்ப தண்ணி தாலியில வேகமா படுது, அதனால தாலி கீழே விழுந்துருது.
இப்ப காவாவோட முடியை ஓபன் பண்ணி எப்படியாவது தாலியை விழ வைக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். விழுற மாதிரி போகும்போது ஈரின் பார்த்து சட்டுன்னு எடுத்துடுறாங்க. இப்ப பிளம்பர் கூட மேனேஜர் வந்திருக்காரு. ஏதாவது பிளம்பிங் ஒர்க் இருந்தா இவர் முடிச்சிருவாரு இருக்கான்ற மாதிரி அந்த நெய்பர் கிட்ட கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அந்த நெய்பர் சொல்றாரு. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போது அந்த பிளம்பர் உள்ளே பாக்குறான். உள்ள இருக்க ஒய்ஃபை தான் பாக்குறான். இத பாக்குற இவர் டென்ஷன் ஆயிடுறாரு. நான் பேசும்போது எதுக்கு உள்ள பாக்குற போன்ற மாதிரி சொல்றாரு. சரி ஈரின் வீட்டுல கேட்டு பாப்போன்ற மாதிரி இவங்க ஈரின் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஏதாவது பிளம்பிங் ப்ராப்ளம் இருக்கான்ற மாதிரி கேக்குறாங்க. இப்பதான் நாங்க வீட்டுக்கு வந்தோம், பெருசா எந்த ப்ராப்ளமும் இருக்கு மாதிரி தெரியல, இருந்தா நானே சொல்றேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிடுறாங்க. இது எல்லாத்தையும் கேப்டன் ராஜு கவனிச்சிருப்பான். ஈரன் இருக்காங்கல்ல, தாலில அந்த கொக்கியை சரி பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி துணியை வாஷ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி வாஷிங் மிஷின்ல போட்டுடுறாங்க. தண்ணி ஆன் பண்ணாலே வாஷிங் மிஷினுக்கு வர மாதிரி இருக்கும். இவங்க தண்ணி ஆன் பண்றாங்க, ஆனா கேப்டன் ராஜு கட் பண்ணி விட்டுறான். இதனால தொடர்ச்சியா இந்த மாதிரியே நடக்குது. இதுலதான் ஏதோ ஃபால்ட் இருக்க போல அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. உடனே கால் பண்ணி இந்த இடத்துல சரி பண்ண வாங்கன்னு சொல்றாங்க. இப்ப பிளம்பரும் ஈரின் வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறான். இந்த சவுண்ட் கேட்டு நெய்பர் இருக்காரு பாத்தீங்களா, வெளியே வந்து பிளம்பரை லாக் பண்ணிடுறாரு. இப்பதானே இந்த வீட்டுல பேசிட்டு போன, திரும்பி எதுக்காக வந்திருக்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. சவுண்ட் கேட்டு ஈரினே வெளியே வந்துடுறாங்க. ப்ராப்ளம் இல்ல, ஆனா இப்ப ப்ராப்ளம் இருக்கு, தயவு செஞ்சு அனுப்புங்கன்னு சொல்றாங்க. இதனால இந்த நெய்பரும் போக சொல்லிடுறாரு. தண்ணி வாஷிங் மிஷினுக்கு போக மாட்டேங்குது, என்ன ஏதுன்னு பாருங்கன்னு சொல்றாங்க. சரின்ற மாதிரி அவரும் ஏத்துக்கிறாரு. இப்ப என்ன ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரிலாம் செக் பண்ணிட்டு இருக்காரு. ஈரன் இருக்காங்கல்ல, இப்ப தாலியை ஒரு நியூஸ் பேப்பர் மேல வச்சிடுறாங்க. பின்னு மாதிரி ஏதாவது கிடைச்சா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி தேடிட்டு இருக்காங்க. அப்ப ராஜு என்ன பண்றானா, வேணும்ட்டே ஜன்னலை ஓபன் பண்ணிடுறான். காத்து பலமா அடிக்குது. அது மூலியமா நியூஸ் பேப்பர் கீழே விழுந்து தாலியும் கீழே விழுந்துருது. கபோர்டு கடியில தாலி போயிருது. அது எடுக்கிறதுக்கும் இவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. இவங்களும் கையை விட்டு எல்லாம் எடுக்க ட்ரை பண்றாங்க. இப்பதான் இந்த பிளம்பரும் கொஞ்சம் வித்தியாசமா நந்துக்கிறான். அதாவது ராஜுவோட ஆன்மா இவன் உடம்புல போயிடுச்சுன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இங்கதான் படத்தோட இன்ட்ரோல போடுறாங்க. இப்ப ஈரினும் தாலி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கேப்டன் ராஜு இருக்கான் பாத்தீங்களா, இவங்களை நோக்கி பொறுமையா நடக்க ஆரம்பிக்கிறான். அப்பன்னு பார்த்து யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. இவங்களும் வெளியே வந்து கதவை திறக்கிறாங்க. பார்த்தா எல்லா லேடிஸும் மொத்தமா வந்திருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டேவா இருக்கும். அபார்ட்மெண்ட்ல ஃபங்க்ஷன்லாம் பிளான் பண்ணிருப்பாங்க. நீங்க புதுசா தானே வந்திருக்கீங்க, நீங்களும் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி லேடிஸ் எல்லாம் கூப்பிடுறாங்க. நானும் வரேன்ற மாதிரி ஈரினும் அவங்க கூட சேர்ந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து போன் கால் வருது. இவங்களும் போன் அட்டென்ட் பண்றதுக்காக வந்துடுறாங்க. பார்த்தா ஹீரோ தான் போன்ல பேசுறாரு. இவங்க ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காங்கல்ல, அதனால நீங்க முதல்ல போங்க, நான் பின்னாடியே வரேன்ற மாதிரி லேடிஸ் கிட்ட சொல்றாங்க. லேடிஸும் சரின்ற மாதிரி கிளம்பி போயிடுறாங்க. இப்ப பேசி முடிச்சுட்டு இவங்க கிளம்பலாம்னு நினைக்கும் போது பிளம்பரோட முகம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. என்னாச்சுன்னு கேக்குறாங்க. அந்த டாலரால இவ்வளவு நாள் என்னால தொட முடியல, இப்ப அந்த பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி இவன் வித்தியாசமா பேசுறான். கேப்டன் ராஜோட ஆன்மா தான் இதுன்றதை இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப வேகமா இவங்களும் அந்த ரூம்க்கு வந்து கதவை சாத்திடுறாங்க. அந்த தாலியை எப்படியாவது எடுத்துடணும் அப்படின்ற மாதிரி கையை விட்டு எடுக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அது கையில மாட்டவே மாட்டேங்குது. இப்ப இவன் இருக்கான் பாத்தீங்களா, எப்படியாவது கதை ஓபன் பண்ணும் அப்படின்ற மாதிரி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான். அவன் உள்ள வரதுக்குள்ள எப்படியாவது எடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி இவங்க பயங்கரமா ட்ரை பண்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த இடத்துல இருக்க அந்த கட்டியை உடைச்சிடுறாங்க. அது மூலியமா இவங்க தாலி எடுத்துடுறாங்க. அவன் கதவை திறக்கும் போது இவங்க தாலியை போட்டிருக்காங்க. தாலி இருக்கிறதுனால அவனால நெருங்க முடியல. அதை மீறியே இவங்களை டச் பண்ற மாதிரி வரான். டச் பண்ணோன்னா அவனுக்கு ஷாக் அடிச்ச மாதிரி பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். ஈரனும் பயந்து கதவை திறந்து வெளியே ஓட பாக்குறாங்க. பார்த்தா ஹீரோவும் ஃப்ரெண்டும் வந்திருக்காங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாங்க. அந்த கேப்டன் ராஜு திரும்பி வந்துட்டான் அப்படின்ற மாதிரி இவங்க நடந்த விஷயத்தெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. சரி என்னாச்சு ஏதாச்சு பாப்போன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே உள்ள வந்துடுறாங்க. அந்த பிளம்பரை எழுப்பி விடுறாங்க. பிளம்பருக்கு நடந்த எதுவுமே ஞாபகம் இல்ல போல. இப்ப நார்மலா தான் இருக்கான். என்னன்னு தெரியல, திடீர்னு மயங்கிட்டேன், இன்னொரு நாள் இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்காக வரேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இந்த வீட்டை இதுக்கப்புறம் இருக்க வேணாம், நம்ம இங்க இருந்து கிளம்பி போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஈரன் பயந்துகிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. இதனால ஈரவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இதை கேட்கிற மோகன் கோவப்படுறாரு. வேற வீட்டுக்கு போனா அந்த வீட்டுக்கு வராம இருப்பானா, இவனை எப்படியாவது காலி பண்ணோம், அதான் ஒரே வழி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன பண்றதுன்னு ஹீரோ புரியாம கேக்குறாரு. நான் சஞ்சனாக்கு கால் பண்றேன், அந்த கேமராவை கொண்டு வந்து கண்டுபிடிப்போன்னு சொல்றாரு. இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ரிசர்ச் பண்ணாங்க பாத்தீங்களா, அது சம்பந்தப்பட்ட எல்லா பொருளையும் அந்த சஞ்சனா கொண்டு வந்துடுறாங்க. இவரும் சஞ்சனாவை வீட்டுக்குள்ள கொண்டு போறாரு. இந்த விஷயத்தெல்லாம் பக்கத்துல இருக்க அந்த நெய்பர் பாக்குறாரு. இப்போ ஒரு பொண்ணை வேற கூட்டு போறாங்க, என்னதான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல, செம்ம கோவமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. சஞ்சனா கிட்ட நடந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க. இந்த கேமரால பேய பார்க்க முடியும்ல, அதனால சஞ்சனாவும் செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு இடமா செக் பண்ணி பாக்குறாங்க. ஆனா எந்த இடத்துலயும் பேய் இவங்க கண்ணுக்கு தென்பட மாட்டேங்குது. திரும்பி இவங்க கிட்ட வந்து பேசுறாங்க. இந்த தாலியை பார்த்துதான் பேய் பயந்தது அப்படின்ற மாதிரி ஈரன் சொல்றாங்க. அப்ப கொஞ்ச நேரம் இந்த தாலியை கழட்டி தந்துருங்க, அப்பதான் பேய் பக்கத்துல வரும், நம்மளால பிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஈரனும் சரின்ற மாதிரி தாலியெல்லாம் கழட்டி தந்துடுறாங்க. இப்ப சஞ்சனா மேற்கொண்டு ஒவ்வொரு இடமா கேமரா வச்சு தேடிட்டு இருக்காங்க. நான் மாடிக்கு போய் தேடுறேன் அப்படின்ற மாதிரி மாடிக்கு வந்துடுறாங்க. மாடியில வச்சுதான் இவங்க அந்த பேயை பாக்குறாங்க. அவங்க நம்மள பாக்குறாங்க போல அப்படின்றது ராஜுக்கும் புரிஞ்சிருது. ராஜுவை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்களை கண்டாலே விட மாட்டான் பாத்தீங்களா. இப்ப சடனா இவங்களை லாக் பண்ணி இவங்க கிட்ட தப்பாலாம் நடந்துக்க ஆரம்பிக்கிறான். இவங்க விடு விடு அப்படின்ற மாதிரிலாம் கத்திட்டு இருக்காங்க.
இவங்க கத்துற மாதிரி சவுண்ட் கீழே இருக்கவங்களுக்கும் கேக்குது. என்னாச்சு ஏதாச்சும் பார்க்கணுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நீங்க இருங்க, நான் மட்டும் போய் பாக்குறேன்னு ஹீரோ சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோ மட்டும் தான் பாக்குறதுக்காக வராரு. ராஜு சஞ்சனாவை ரேப் பண்ணியே சாவடிச்சிருக்கான்றது இவருக்கு தெரிய வருது. இவர் பயங்கரமா ஷாக்கா வராரு. திடீர்னு பார்த்தா ஹீரோ பிரம்ம பிடிச்ச மாதிரி மாறிடுறாரு. ராஜு தான் உடம்புல வந்துடுறான் போல. இப்ப கீழே வந்த ஹீரோ கிட்ட என்னாச்சுன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே கேக்குறாங்க. ஹீரோ எதுவுமே பேச மாட்டாரு. இதனால மோகன் இருக்கார்ல, நம்மளே பாப்போன்ற மாதிரி வேகமா பாக்குறதுக்காக வராரு. அப்ப பேய் இருக்கு பாத்தீங்களா, சட்டுன்னு கதவை இந்த இடத்துல லாக் பண்ணிருது. திட்டமிட்டு தான் பேய் நம்மள லாக் பண்ணிருக்க போல அப்படின்ற மாதிரி மோகன் யோசிக்கிறாரு. இன்னும் ஹீரோ பேசாம தான் இருக்காரு. ஏங்க எதுவுமே பேச மாட்டீங்க, என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ கொஞ்சம் வித்தியாசமா நந்துக்க ஆரம்பிக்கிறாரு. இதனால இவங்களுக்கும் உடம்புல கேப்டன் ராஜுவோட ஆன்மா பூந்துருச்சு போல அப்படின்ற மாதிரி தோணுது. இவங்களும் தாலி எடுக்க ட்ரை பண்றாங்க. அதுக்குள்ள அங்க இருக்க வேக்கம் கிளீனர் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிருது. அந்த வேக்கம் கிளீனருக்குள்ள தாலி போயிருது. இதனால இவங்க செம்மையா பயப்படுறாங்க. ஹஸ்பண்ட் வேற துரத்த ஆரம்பிக்கிறாரு. அவர்கிட்ட மாட்டக்கூடாதுன்ற மாதிரி இவங்க ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஓடிட்டு இருக்காங்க. ஹீரோவோட போன் மோகன் கிட்ட தான் இருந்திருக்கும். அந்த போன் மூலியமாவே கதை ஓபன் பண்ணலாம்ல, அந்த மாதிரி கதை ஓபன் பண்ணிட்டு மோகனும் கீழே இறங்கி வராரு. ஹீரோவும் ஹீரோயினை பிடிக்கலாம்னு நினைக்கிறாரு. அதுக்குள்ள மோகன் வந்து ஹீரோயினை காப்பாத்திடுறாரு. இதான் கேப்ன்ற மாதிரி ஹீரோயின் இருக்காங்கல்ல, அந்த வேக்கம் கிளீனரை ஓபன் பண்ணிடுறாங்க. உள்ள இருக்க தாலி எடுத்து மாட்டிடுறாங்க. இதுக்கப்புறம் நமக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறாங்க. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி தான் ஹீரோவை லாக் பண்றாங்க. ஒரு சேர்ல கட்டி வச்சிடுறாங்க. ஒழுங்கு மரியாதையா என்ன விடுங்கன்ற மாதிரி கேப்டன் ராஜு பேசிட்டு இருக்கான். இதை பாக்குற மோகனும் ஷாக் ஆயிடுறாரு. இவனை எப்படிதான் அடிக்கிறது, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காரு. இப்பதான் ஹீரோயினுக்கும் ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. இவங்களும் இவங்க ஹஸ்பண்டும் சேர்ந்து காசிக்கு போனாங்கல்ல, அங்க இருக்க சாமியார் சொன்னதுதான் ஞாபகம் வருது. அதுதான் ஆன்மாவை பொறுத்த வரைக்கும் 1 வருஷம் தான் இருக்கும், அதுக்கப்புறம் போயிடும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி ஹீரோயினுக்கு டாலர் தந்த அகோரியும் கொஞ்ச நாள் மட்டும் நீ கவனமா இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இதனால இவங்களும் கேப்டன் ராஜு எப்ப இறந்தான்றதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. மோகன் கிட்ட அந்த வேலைக்காரிக்கு கால் பண்ணி தானே கேக்குறாங்க. இவரும் வேகமா கால் பண்ணி தந்துடுறாரு. வேலைக்காரி கிட்ட கேப்டன் ராஜு எப்ப இறந்தான்ற மாதிரி கேக்குறாங்க. இன்னியோட 1 வருஷம் முடிய போகுது அப்படின்ற மாதிரி அந்த வேலைக்காரி சொல்றாங்க. இந்த நாள் முடியறதுக்கு இன்னும் 1/2 மணி நேரம் மட்டும்தான் இருக்கு. இன்னும் 1/2 மணி நேரத்துல கண்டிப்பா இவன் போயிடுவான்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் மயக்கத்துல இருந்து கண்முழிக்கிறாரு. எதுக்காக என்ன கட்டி வச்சிருக்கீங்க, என்ன ஓபன் பண்ணி விடுங்கன்ற மாதிரி நார்மலா பேசிட்டு இருக்காரு. ஹீரோயினும் ஓபன் பண்ணிடலாம் பக்கத்துல வந்து ஓபன் பண்ண பாக்குறாங்க. ஆனா பக்கத்துல இருக்க மோகன் தடுத்துடுறாரு. இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டோம்ல, இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் வெயிட் பண்ணுவோன்ற மாதிரி சொல்றாரு. இன்னமும் கேப்டன் ராஜு தான் இருக்கான் போல. எப்படியாவது நடிச்சு உங்களை கயிறை கழட்ட வச்சிடணும் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா இவங்க ரெண்டு பேருமே கலட்டுற மாதிரியே இல்ல. இதனால சுத்தி இருக்க எல்லா பொருளையும் பறக்க வைக்கிறான். இவன் மேலேயே இடிக்கிற மாதிரி பண்றான். வேணும்ட்டு ஹீரோவோட உடம்ப சேதப்படுத்துறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். இத பாக்குற இவங்க ரெண்டு பேருக்கு என்ன பண்றதுன்னு சுத்தமா தெரியல. என்ன ரொம்ப அடிக்கிறான், ப்ளீஸ் என்ன காப்பாத்து அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. அதாவது ஹீரோ உடம்புக்குள்ள இருந்து இவன் தான் இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கான். வைஃபால தாங்க முடியல, ஓபன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்பயுமே பக்கத்துல இருக்க இவரை தடுத்துக்கிட்டே இருக்காரு. இதனால இவன் இருக்கான் பாத்தீங்களா, அந்த ஃப்ரெண்டோட உடம்புக்கு பாஸ் ஆயிடுறான். இப்ப ஃப்ரெண்டு சடனா ஹீரோனோட முடிய பிடிக்கிறாரு. ஐயோ கேப்டன் ராஜு இவன் உடம்புக்குள்ள வந்துட்டான் போல அப்படின்ற மாதிரி இவங்களும் தள்ளி விட்டு ஓடுறாங்க. அந்த வீட்ல இருந்து சவுண்ட் கேக்குது. என்ன ஏதுன்னு போய் பாருங்கன்ற மாதிரி நெய்பரோட ஒய்ஃப நெய்பர் கிட்ட சொல்றாங்க. நான் பார்க்க போனாதான் என் மேல கோவப்படுறாங்கல்ல, ஏதாவது அவனுங்க பண்ணிட்டு போறாங்க, நீ ஃப்ரீயா விடு அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃபு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயின் இருக்காங்கல்ல, மோகனுக்கு பயந்து ஒவ்வொரு இடமா ஓடிட்டு இருக்காங்க. மோகன் விடாம இவங்களை துரத்திக்கிட்டே இருக்காரு. மோகனுக்கு பயந்து இவங்களும் ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்காங்க. வென்டிலேட்டர் மாதிரி ஒரு வழி இருக்கு. இந்த வழி மூலியமா பக்கத்து ரூமுக்கு தெரியாம போயிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் பொறுமையா அந்த வென்டிலேட்டர் வழியா வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கும் போது சடனா மோகன் எதிர வந்துடுறாரு. இவங்க பார்த்து பயந்துடுறாங்க. மோகனுமே இவங்களை இந்த இடத்துல லாக் பண்ணிடுறாரு. திரும்பி ஹீரோயின் பயத்துல கத்துனாங்கல்ல, அந்த சவுண்ட் ஒய்ஃபுக்கு கேட்டது. எனக்கு என்னமோ அங்க தப்பு நடக்கிற மாதிரி தோணுதுங்க, போய் பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏதாவது நடந்துட்டு போட்டோம், நீ விடுன்ற மாதிரி இந்த நெய்பர் சொல்லிட்டாரு. ஏற்கனவே உங்க அலட்சியத்தினால என் விஷயத்துல என்ன நடந்ததுன்றது உங்களுக்கு தெரியும்ல, ப்ளீஸுங்க போய் பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல தான் இவரும் ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாரு. ஹீரோ இருந்த வீட்டுல இதுக்கு முன்னாடி ஒரு வயசு பையன் தான் இருந்திருப்பான். அந்த வயசு பையனும் இந்த நெய்பர் கூட சேர்ந்த மாதிரி ட்ரிங்க்லாம் பண்ணிட்டு இருக்கான். இந்த நெய்பரும் ஒய்ஃபை முட்டை எடுத்துட்டு வர சொல்லிட்டாரு. அவங்களும் முட்டை எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. அப்ப சாரி லைட்டா சரிஞ்சிருது. இந்த வயசு பையன் கொஞ்சம் தப்பா பாக்குறான். இந்த விஷயத்தெல்லாம் ஒய்ஃபும் கவனிச்சிடுறாங்க. இப்ப ஹஸ்பண்ட் கிச்சனுக்கு வரும்போது இவங்களும் நிறுத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பையனோட பார்வையே சரியா படலங்க, இந்த பையனை அனுப்பி விடுங்கன்னு சொல்றாங்க. ஆனா ஹஸ்பண்ட் பெருசா இதை கேட்க மாட்டாரு. தொடர்ச்சியா இந்த பையன் கூட சேர்ந்து இவர் அடிக்கடி குடிச்சிட்டுலாம் இருக்காரு. அந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, நடுவுல ஒய்ஃபை தப்பாலாம் பார்த்துட்டு இருக்கான். ஒய்ஃபுக்கும் இதெல்லாம் பார்க்கும்போது லைட்டா பயம்லாம் வர ஆரம்பிக்குது. அந்த வயசு பையனும் ஒரு நாள் இந்த நெய்பருக்கு நிறைய சரக்கெல்லாம் ஊத்தி தரான். எனக்கு போதும் போதும்னு சொல்லிட்டாரு. ஆனா இவன் ஊத்தி தந்துகிட்டே இருக்கான். நல்லா குடிச்சதுனால இவர் பிளாட் ஆயிடுறாரு. இவர் பிளாட் ஆயிட்டாரா அப்படின்ற மாதிரி அந்த வயசு பையனும் கன்ஃபார்ம் பண்ணிடுறான். இப்போ ஒய்ஃபு கிட்ட தப்பா நடந்துக்கிற மாதிரி அந்த ரூம்குள்ள நுழையிறான். இது வரைக்கும் தான் நமக்கு காட்டுறாங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்த்த ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, ஃபீல் பண்றாரு. நான் உடனே அங்க போறேன்ற மாதிரி சொல்றாரு. மோகனும் ஹீரோயினை லாக் பண்ணிடுறாரு. டேபிள்ல படுக்க வச்சு தப்பா நடந்துக்க ட்ரை பண்றாரு. ஹீரோயின் பயங்கரமா கத்துறாங்க. ஆனா அபார்ட்மெண்ட்ல மத்தவங்களுக்கு கேட்கல. ஏன்னா ஃபங்க்ஷன் நடக்குதுல, அந்த சத்தத்துல இதெல்லாம் கேட்க மாட்டேங்குது.
ஹீரோவும் பக்கத்துல இருக்க போனை எப்படியாவது ஆப்ரேட் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் நெருங்கி வந்துட்டு இருக்காரு. இந்த இடத்துல மோகன் இருக்காரு பாத்தீங்களா, ட்ரெஸ் எல்லாம் கட்டிட்டு இருக்காரு. அந்த சமயம் தான் நெய்பரும் கதவை திறந்து உள்ள நுழையிறாரு. டே மோகன், என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி மோகனுக்கு பக்கத்துல வராரு. கோவப்பட்ட மோகன் எட்டி மிதிச்சிடுறாரு. ஹீரோவும் நகந்து நகந்து போனு கிட்ட வந்துடுறாரு. போன் மூலியமா அங்க இருக்க ஃபேன் ஆப்ரேட் பண்ணலாம்ல, அந்த ஃபேனை ஆன் பண்ணி விட்டுறாரு. ஃபேனு கொஞ்சம் கீழே இறங்கி வந்து மோகனோட மண்டிலேயே ஒரு இடி இடிச்சிருது. அதனால மோகனுக்கு பயங்கரமா அடிப்படுது. இந்த கேப்ல ஹீரோனும் கொஞ்சம் அங்க இருந்து விலகிடுறாங்க. மோகன் திரும்பியும் தப்பா நடந்துக்கிறதுக்காக நெருங்குறாரு. ஆனா இந்த நெய்பர் அவரோட காலை பிடிச்சு தடுத்துட்டு இருக்காரு. இதனால மோகனால எதுவுமே பண்ண முடியல. ஏறக்குறைய டைம் வேற முடிய போகுது. இப்ப டைம் முடிஞ்சதுனால அந்த ஆன்மாவும் உடம்புல இருந்து போயிருது. மோகனும் நார்மல் நிலைமைக்கு வந்துடுறாரு. இப்ப இந்த வீடே கிரைம் ஸ்பாட்டா மாறிடுச்சுல, அதனால வந்த இன்ஸ்பெக்டரும் இந்த நெய்பர் கிட்ட விசாரணை பண்றாரு. இந்த நெய்பர் ஹெல்ப்லாம் பண்ணாரு பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. உங்க ஒய்ஃப் இருக்கிறதா சொன்னீங்கல்ல, அவங்க கிட்டயும் விசாரிக்கணும், கூப்பிடுங்கன்னு சொல்றாரு. சரின்ற மாதிரி இவரும் ஒய்ஃபை கூப்பிடுறதுக்கு உள்ள போறாரு. இப்ப பக்கத்துல இருக்க பெரியவர் இருக்காரு பாத்தீங்களா, இவரோட ஒய்ஃப் ஏற்கனவே இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா அந்த பையன் தப்பா நடந்துக்கிறதுக்காக ரூம் வந்தான் பாத்தீங்களா, அவங்க கிட்ட தப்பா நடந்துக்க பாப்பான். அவங்களும் தள்ளி விட்டு வேகமா வெளியே ஓடி வராங்க. திரியத்தனமா வலிக்கு ஹஸ்பண்ட் கையில இருக்க பாட்டில சொருவிடுவாங்க. அதே இடத்துல இறந்து போயிடுவாங்க. அதே மாதிரி அந்த பையனும் தப்பிச்சு போயிடுவான். அப்பத்துல இருந்து தான் இந்த மாதிரி இவர் நடந்துக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் பெரியவர் சொல்றாரு. இப்ப நெய்பரும் அவரோட ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு இருக்க மாதிரி பேசிட்டு இருக்காரு. அங்க யாருமே இல்லன்றதை நமக்கு காட்டுறாங்க. இன்ஸ்பெக்டரை இவர் என்ன பண்றாருன்னு எட்டி பாக்குறாரு. அப்பதான் தனியா பேசிட்டு இருக்கிறது தெரிய வருது. இதனால இன்ஸ்பெக்டர் இங்க இருந்து கிளம்புறாரு. ஒரு வருஷம் ஆனதுனால கேப்டன் ராஜுவோட ஆன்மா போயிடுச்சுன்ற மாதிரி தான் எல்லாருமே நினைச்சாங்க. ஆனான்ற மாதிரி நமக்கு ஒரு விஷயத்த காட்டுறாங்க. கேப்டன் ராஜுவோட ஒய்ஃபை இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. தேவசோமர்லாம் அவங்க பண்ணிருக்காங்க. இப்ப எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கேப்டன் ராஜுக்கு சின்ன பையன் தான் இருப்பான். அப்பாக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறான். அம்மா எதுவுமே சொல்லாம அங்க இருந்து கூட்டு போறாங்க. ஆனா அம்மாவோட தம்பி இருக்காரு பாத்தீங்களா, உன் அப்பா சாதாரண ஆள் இல்ல, ரொம்ப மோசமானவன் அப்படின்ற மாதிரிலாம் திட்டுற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசிட்டு இருக்கும் போது யாரோ இவர் அடிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் கேப்டன் ராஜு இந்த பூமியை விட்டு போல, இங்கதான் இருக்காரு அப்படின்ற மாதிரி நமக்கு காமிச்சு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.